வணக்கம். பரசுராமருடைய கதையை பார்த்து கொண்டு வருகிற போது அவருடைய குலம் என்ன என்று சிலர் கேட்டார்கள். அவர் பார்க்கவ குலத்தை சார்ந்தவர். பரசுராம பார்க்கவ என்கின்ற குலம் அவருடைய குலம் என்பதை நான் வரலாற்றிலே புராணங்களிலே படித்து பார்த்தேன். தந்தைக்காக கார்த்திவீர்யார்ஜுனனை கொன்றதோடு மட்டுமல்லாமல் வேண்டியவற்றையெல்லாம் அவர் செய்து கொடுத்துவிட்டு தலங்கள் தோறும் சென்று வந்தார். அப்படி அவர் தலங்கள் தோறும் சென்று வந்தபோது கார்த்திவீர்யார்ஜுனனுடைய மிச்சமிருந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய தந்தையாகிய ஜமதக்கினி முனிவரும் அவரை கொல்ல வந்தபோது தடுத்த தாயாகிய ரேணுகாதேவியும் கொன்றுவிட்டார்கள். இதனை கேள்விப்பட்ட பரசுராமர் மிகுந்த ஆங்காரத்தோடு வந்து சத்திரியர்களை 27 தலைமுறைக்கு அழித்து விடுவேன் என்று சபதம் செய்து, அதே போல சத்திரிகளுக்கு பாடம் கற்பிக்க மாட்டேன், சத்திரிகளுக்கு என்னுடைய வில்வித்தையை கற்பிக்க மாட்டேன், அது மட்டுமில்லை அவர்களை தலையெடுக்க விட மாட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு சபதமும் போட்டார். அதன்படி அரசர்களுக்கு அவர் எதிராகவே நின்றார். இந்த கதையை நாம் பார்க்கின்றோம். சரி, இனி ராமாயணத்திலே பார்த்தால், ராமாயணத்தில் இதே கதையிலே தன்னுடைய தந்தையை கொன்றவர்களையும் தாயை கொன்றவர்களையும் விடாமல் விரட்டி சென்று அவர்களையெல்லாம் அழித்து கோபமாகவே எப்போதும் இருப்பார். அப்படி இருந்த அவர் அந்த கோபத்தோடு மற்றொரு அவதாரமாகிய ராமனை சந்திக்கிற காட்சி அற்புதமாக இருக்கும். ஜனக மன்னன் சுயம்பரம் வைத்திருந்தான் தன்னுடைய மகளாகிய சீதா பிராட்டிக்கு திருமணம் செய்ய. அதில் ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டி சிவதனுசுவை முறிக்க வேண்டும். மந்த மன்னர்களால் சிவதனுசுவை தூக்கக்கூட முடியவில்லை. அப்போது ராமன் விஸ்வாமித்திரனுடைய கட்டளையின்படி அந்த சிவதனுசை தூக்கி முறித்து காட்டினார். அதனால் அவருக்கு தன் மகளை கொடுத்தான் ஜனகன். சீதையை மணந்து கொண்டு எல்லோரும் அயோத்திக்கு வந்தபோது பெரும் ஆரவாரம் கேட்டது. உலகம் அழிவதைப் போன்ற தோற்றம் ஏற்பட்டது. கோபத்துடன் பரசுராமர் வந்தார். வந்தவருக்கு ராமனை பார்த்தவுடன் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. எங்கே சிவதனுசை முறித்ததாக பெருமை எடுத்துக் கொள்ளுகிறாயே, என்னுடைய வில்லிலே நானேற்று பார்க்கலாம் என்று சொல்ல, ராமன் சற்றும் தயங்காது அந்த வில்லை வாங்கி பானத்தை தொடுத்ததோடு மட்டுமில்லாமல் எங்கே விடட்டும் என்று கேட்டாராம். ராமன் நான் ஏற்றியதும் வெட்கமடைந்த பரசுராமர் அவரை வணங்கிவிட்டு விடைபெற்று சென்றார். இவ்வாறாக இராமாயணத்தில் அவர் வருகிற காட்சி சொல்லப்படுகிறது. அந்த யுகம் முடிவடைகிறது. பின்னர் கண்ணன் தோன்றுகின்ற காலம். அந்த காலத்திலே பாரத கதை சொல்லப்படுகிறது. பாரத கதையிலும் வருகின்றார். எங்கே வருகின்றார் என்றால், இவரிடத்திலே சென்று விற்பயிற்சி பெற்றால் வெற்றி பெறலாம் என்று உணர்ந்து கொண்டு பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலே பெற்றிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு சகுனி துரியோதனுக்கு சில வார்த்தைகளை சொன்னான். உடனடியாக கர்ணனை தயார் செய், கர்ணன் சென்று பரசுராமரிடத்திலே வில்வித்தை கற்று வரட்டும், அது நமக்கு வெற்றியை தரும். இதை கேட்டு கர்ணன் மறுத்தான். இல்லை, முடியாது. ஏனென்றால் அவர் சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லி தரமாட்டார், நான் செல்வது தவறு. உடனே சகுனி கேட்டான், நீ சத்திரியனா இல்லையா என்பது உனக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எனவே நீ சென்று நீ அந்தணன் என்று பொய் சொல்லி கற்றுவா. கர்ணனுக்கு மனமில்லை. சரி, பரவாயில்லை, கற்று வரலாம் என்று சொல்லி தன்னை அந்தணனாக மாற்றிக்கொண்டு அவரிடத்திலே சென்று வில்வித்தை கற்கத் தொடங்கினான். கற்றான். மிகச்சிறந்த மாணவனாக அவரிடத்திலே இருந்தான். அப்போது அவன் அதை பெற்றுவிடக்கூடாது என்பதை புரிந்து கொண்ட இந்திரன், இவனால் தன் மகனாகிய அர்ஜுனனுக்கு தீமை வரும் என்பதை தெரிந்து கொண்டு வண்டு ரூபம் எடுத்து பரசுராமர் கர்ணனுடைய மடியிலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது கர்ணனுடைய தொடைப்பகுதியை கீழிருந்து துளைக்கத் தொடங்கினான். எங்கே எழுப்பினால் குருநாதருடைய தூக்கம் கலைந்து விடுமோ என்று பயந்த கர்ணன் அதை தாங்கி கொண்டிருக்க, கடுமையாக துளைத்த அந்த வண்டு வெளிப்பக்கம் பறந்து செல்ல, துடை பிளந்து இரத்தம் கொட்ட, அதில் நனைந்து போன பரசுராமர் திடுக்கிட்டெழுந்து பார்த்து, நீ அந்தணனாக இருக்க முடியாது, உண்மையை கூர், நீ யார் என்று கேட்க, அவரை பணிந்த கர்ணன் தான் யாரென்று தெரியாது, தன்னுடைய பிறப்பு தனக்கு தெரியாது, ஒருவேளை நான் அந்தணனாக இருக்கலாமோ என்று வந்தேன். இல்லை, என்னை ஏமாற்றி பாடத்தை கற்றுக்கொண்டாய், கற்ற வித்தை காலத்துக்கு உதவாமல் போகட்டும் என்று அவனுக்கு சாபம் கொடுத்தார். அதன்படி அவன் பயனற்றவனாக திரும்பி வந்தான். இந்த கதை நாம் மகாபாரதத்திலே பார்க்கின்றோம். இராமாயணத்தில் வருகின்றார், அதற்கு முந்தைய காலத்தில் இருக்கின்றார். மகாபாரதத்திலும் பரசுராமரை நாம் பார்க்கின்றோம். தற்போது பரசுராமருக்கு கோயில்கள் இருக்கின்றனவா? அவர் எங்குதான் இருக்கிறார்? காலங்காலமாக யுகம் யுகமாக வருவாரா என்றால்
நிச்சயமாக எப்படி தந்தையாருடைய சொற்படி தான் கோபப்படுகிற போதெல்லாம் சிவபெருமானை தவம் செய்ய சென்று விடுவார். வடநாட்டிலே பரசுராமருக்கு கோயில் உண்டு. அதுபோல கேரளாவிலே பரசுராமருக்கு திருவனந்தபுரத்துக்கு அருகிலே கோவில் இருக்கிறது. நான் சென்று வந்திருக்கிறேன் அந்த கோவிலுக்கு. அது பரசுராம தலம் என்றே சொல்லுவார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் நிலத்தை தன்னுடைய பரசு என்கிற ஆயுதத்தில் ஒரு கோடு போட்டதாகவும் அந்த கோட்டுக்கேற்பவே அந்த நிலம் உண்டானதாகவும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். அவர் இன்றைக்கும் இந்த உலக நன்மைக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று புராணங்கள் அவருடைய வரலாற்றை முடிக்கின்றன. இவ்வாறாக இத்தனை செயல்பாடுகளை செய்த பரசுராமருடைய கதைகள் எல்லாம் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றன. இவர் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்பட்டாலும் கூட இவருக்கு உலகெங்கும் ஆலயங்கள் இருக்கின்றனவா என்றால் இல்லை. இவருக்கு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஆலயங்கள் இருக்கின்றன. இத்தகைய முனிவருடைய வரலாற்றை நாம் புராணங்களில் பார்க்கின்றோம். பரசுராமருடைய கதை பாசத்தையும் வீரத்தையும் தவத்தையும் முயற்சியையும் அடிப்படையாக கொண்டது. முன்கோபம் மட்டும் அவரை இயக்காவிட்டால் நிச்சயமாக அவரும் கோவில்கள் தோறும் வணங்கப்படுகின்ற தெய்வமாகத்தான் இருந்திருப்பார். பரசுராமரின் கதையை நாம் படிக்க படிக்க புதிய செய்திகள் கிடைக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.